பிரியா, தினமும் இந்த சைவம் சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சுமா. இன்னைக்கு ஒரு நாள் அசைவம் செஞ்சுட்டியா? அசைவமா? அதுல என்னங்க செய்யணும்? நீ தான் இந்த ஈரல் குழம்பு நல்லா வைப்பல, அது செஞ்சுறேன். ஈரல் குழம்பு தானே, செஞ்சுட்டா போச்சு. அசைவ டேஸ்ட்ல சூப்பரான சைவ ஈரல் குழம்பு. பச்சை பயிரை வச்சு செஞ்ச இந்த ஈரல் குழம்பு டிஃப்ரெண்டா டேஸ்டா இருக்கும். இதுக்கு பச்சை பயிறு நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா சோம்பு, இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை இட்லி தட்டுல ஊத்தி ஸ்டீமர்ல ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா இது போல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துருங்க. இதோட 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போய் வெங்காயம் கலர் மாறினதும் 2 தக்காளியை நான் பேஸ்டா அரைச்சு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறம் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துட்டு தட்டு போட்டு மூடி இதை கொதிக்க விடலாம். இப்போ இந்த சைட்ல நம்ம பச்சை பயிறு இட்லி தட்டுல ஊத்தி வச்சோம்ல, நல்லா வெந்து வந்துருச்சு. இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல இது போல கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டா வெந்து வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல குழம்பு நல்லாவே கொதிச்சு லைட்டா திக்கா இருக்கும். இப்போ நம்ம ஆவி காமிச்ச பச்சை பயிரை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். இதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகு, இது நல்லா பேஸ்டா அரைச்சி அதையும் இந்த குழம்போட சேர்த்து கலந்துடலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியா கொதிச்சு வந்ததும் கொத்தமல்லி தூவி சுட சுட சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான பச்சை பயிறு ஈரல் குழம்பு ரெடி. பச்சை பயிரை ஊற வச்சு அரைச்சு ஸ்டீம் பண்ணி செஞ்சதுனால இது ரொம்ப ஹெல்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்க.